வணக்கம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 12/7/2026 அன்று பொள்ளாச்சியில் ஆச்சம்பட்டி அப்படின்ற ஏரியாவில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக நமது அண்ணாமலை அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை பொள்ளாச்சி மக்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டிங்கு பொள்ளாச்சி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவர்களும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் பொதுமக்கள் நீங்களாம் கண்டிப்பாக கலந்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவை மேம்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் நடந்துக்கும். ஒரு அரசியல் சார்ந்த மீட்டிங் கிடையாது இது மக்களினுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திலிருந்து நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் உங்களுடைய நாலேஜை அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றது இந்த மீட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையில் யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சாப்பிட்றவனோட சேர்ந்தீங்கன்னா சாப்பிட்றத பற்றியே பேசுவான், குடிக்கிறவனோட சேர்ந்தீங்கன்னா குடிக்கிறத பற்றியே பேசுவான். இதே வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறவனோட சேர்ந்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறத பற்றியே பேசுவான். இப்போ என்ன மாதிரி ஆளுங்களோட சேர்ந்தீங்கன்னா ஃபிட் ஆகிறத பற்றியே பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் யாரை பின்பற்றுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நானே பார்த்திங்கன்னா வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் தான் திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்தேன். அப்போ அப்போல்லாம் இவ்வளோ கும்பல் கிடையாது. இப்போலாம் அரசியல் சாயங்கள் அவர் மீது பூசுகிறாங்க. ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் அவர் நடத்திட்டு இருந்தார். ஒரு 700 to 1000 பேர் தான் அந்த மீட்டிங் ஹால்குள்ளே இருந்திருப்போம். மைக் கொடுத்து உங்களுடைய சந்தேகங்களை பேச சொன்னாங்க. பேசும்போது பன்னீர்செல்வம் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார், அண்ணாமலை யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இதில் பார்த்திங்கன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல சிறந்த ஒரு மனிதரை சந்திப்பதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் அவரை ஃபாலோ பேக் பண்ணும்போது நிறைய விஷயங்களை என்னுடைய நாலேஜுக்குள்ளே நான் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ இதே போல் நீங்களும் பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோவுக்கு பின்னாடி QR கோட் ஸ்கேனர் நான் லொக்கேஷன் கொடுக்குறேன். லொக்கேஷன் தெரியாதவங்க அந்த QR கோட் ஸ்கேனர் போட்டு லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. இல்லை எனக்கு இடமே தெரியல, QR கோட் ஸ்கேனர்லேயே எனக்கு போட்டேன், எனக்கு வரல அப்படிங்கிறவங்க நேராக பொள்ளாச்சி வந்துடுங்க. பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் ரோடு அதில் ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே ஆச்சம்பட்டி. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆச்சம்பட்டி மெயின் ரோட்டில் எங்கேயும் நீங்கள் சுற்றி அலைஞ்சு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியாக வந்துடுங்க. அனைத்து கல்லூரி மாணவர்களும் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ், ஸ்கூல் மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் திரும்பவும் இதில் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். நீங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வரணும். இது ஒரு அரசியல் மீட்டிங் கிடையாது. அரசியல் சார்ந்த நபர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தயவு செய்து பொதுமக்களுக்கு அதிகப்படியான இடங்களை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அனைவருக்கும் நன்றி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அங்கே சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.